ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த கட்டிங் ஸ்டிச்சிங் இல்லாமல் ஒரு ஊசி நூல் மட்டும் வச்சு அழகாக ஒரு ஆர்கனைசர் பண்ண முடியும்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பலாங்க. ஜீரோ காஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஒரு ரைஸ் பேக் இல்லைனா உங்களுக்கு ஆட்டா பேக்கு இல்லை சாரீஸ்லாம் வச்சு கடையிலேருந்து தருவாங்க இல்லையா, அந்த பேக் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பில்லோ கவர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. 3 மடித்து போட்டிருக்கேன். 5 அரை மெஷர்மெண்ட் வருது. மேலேயும் கீழேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 சைடும் ட்ரா பண்ணி எடுக்கணுங்க. அப்போ நமக்கு 4 பக்கமும் ஒரு ஸ்கொயராக கிடைக்கும். நான் இன்றைக்கி கையில் தான் தைச்சி காட்ட போகிறேன். ஏன்னா மிஷினில் தைக்கிறப்போ அதில் இருக்க துகள்கள்லாம் மிஷின்குள்ளே போச்சுன்னா மிஷின் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்கள், 4 பக்கமும் ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. நடுவில் இப்படி பிடிச்சி இந்த முக்கோணமாக கொண்டு வாங்க. டேபிளில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மார்க்கிங் பாருங்கள், அடி சைடும் இருக்கும். அந்த லைன் மேலேயே அழகாக தையல் போட்டுட்டு வாங்க. ஒரு ஃபினிஷிங் வரும். இதே மாதிரி 4 பக்கமும் கவர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கனைசர் கடையிலேருந்து வாங்கணுன்னே இல்லைங்க. ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ணலாம் இருக்கிற துணிகளை வச்சு. இதுக்கு தையல் மிஷினும் தேவையே இல்லை. அழகாக ஒரு ஊசி நூல் வச்சு ஃபினிஷிங் பண்ணலாங்க. 4 பக்கமும் இதே மாதிரி தைச்சி கொண்டு வந்துட்டோம்னா இதுக்கு அழகான ஒரு ஷேப் வருங்க. 4 டெயில் நமக்கு கிடைக்கும். பார்க்கலாங்களா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேங்க. புரியாதவங்க லாங் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தைக்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், ஃபினிஷிங் முடிச்சுட்டேன். 4 பக்கமும் 4 டெயில் அழகாக வந்திருக்குங்க. அதுதான் இந்த ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். இப்போது 2 டெய்லையும் ஒன்றா பிடிச்சி நம்ம தைக்கணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு டெயில் பிடிச்சிட்டேன்னா செகண்ட் டெயில் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டு இதை 2ஐயும் ஜாயின் பண்ணி தைச்சிட்டுங்க. அடுத்த சைடில் ஒரு லீஃப் வருது இல்லையா, லென்த்தாக, அதையும் சேர்த்து ஒரு தையல் போட்டோம்னா ஷேப் பாருங்கள், இதுதான் அது ஷேப் சூப்பராக வருங்க. இதே மாதிரி 4 பக்கமும் தைச்சிட்டு வாங்க. ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. ஒரு ஸ்டிஃபான ஆர்கனைசர் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டிஃபான ஆர்கனைசர் தாங்க இது. தப்பி தவறி கூட இது மிஷினில் உட்காந்து தைக்காதீங்க. தைச்சிங்கன்னா இதில் இருக்க பிளாஸ்டிக் துகள்கள் கண்டிப்பாக மிஷினில் போய் மிஷினை டேமேஜ் பண்ணும். சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ரொம்ப ஷார்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் பண்ணுறதுக்கு அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லாத தொட்டு என்கிட்ட இருக்க பில்லோ கேசஸ் தான் அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதோட ஃப்ரண்ட் வியூவும் அழகாக இருக்கும், பேக் வியூவும் அழகாக இருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ. சைடில் பார்த்தீங்கனாலே பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க அந்த ஷேப்பு. நான் இதை ரிவர்ஸ் பண்ணியும் வச்சுருக்கேன். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்பில் ரிவர்ஸபிளாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஷேர் கொடுத்துட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.